தூக்கம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாள் ஒழுங்கா தூங்கலனாலே அந்த டே ஃபுல்லாவே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ பிரெக்னன்சில தூக்கம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இந்த வீடியோல பார்ப்போம். பிரெக்னன்சி டைம்ல அட்லீஸ்ட் நைட் 8 to 10 hours ஆவது தூங்க வேண்டியது இருக்கும். ஆஃப்டர்நூன் டைம் ஒரு சின்ன நேப் எடுத்துக்கலாம். பிரெக்னன்சில தூக்கம் ஒழுங்கா இல்லைன்னா குழந்தை குறை மாசத்துல பிறக்க வாய்ப்பு இருக்கு, பிரஷர் வர்றதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம டிப்ரெஷன், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இதெல்லாமே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பிரெக்னன்சில ஏன் தூக்கம் கம்மியாகுதுன்னா மெயினா நைட் எந்திரிச்சு அடிக்கடி யூரின் போக வேண்டியது இருக்கலாம். அப்புறம் சாப்பிட்டதெல்லாம் அப்படி ரீகர்ஜிடேட் ஆகுறது, அப்படி மேலே விட்டு வர்றதுனால இருக்கலாம். இது தவிர ஸ்ட்ரெஸ், ஒர்க் லோடு, அது மட்டும் இல்லாம வயிறு பெருசா இருக்கிறனாலையும் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகலாம். தூக்கத்தோட குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா டெய்லி ஒரே நேரம் தூங்கிட்டு ஒரே நேரம் எந்திரிக்கலாம். அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பாடு அதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் பெட் டைம் போறதுக்கு முன்னாடி ஒரு 3 hours முன்னாடி சாப்பாடு, ட்ரிங்க்ஸ் அதெல்லாமே எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அதெல்லாமே அவாய்ட் பண்ணணும். ஸ்பைசி ஃபுட்ஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே தூங்குறதுக்கு முன்னாடி அவாய்ட் பண்ணா இந்த GRD அதே மாதிரி எல்லாம் வராம இருக்கும். கெஃபின் இன்டேக்க கம்மி பண்ணணும். அதே மாதிரி தூங்குறது இடது பக்கமா படுத்துக்கலாம். படுத்துட்டு 2 காலுக்கு நடுவில் பில்லோ அந்த மாதிரி வச்சுக்கலாம், பேக்ல பில்லோ வச்சுக்கலாம். ஸோ அதனால அந்த பேக் பெயின் அதெல்லாமே கொஞ்சம் கம்மியாகலாம்.